கர்த்தருடைய வார்த்தையும் வசனங்களும் எப்பொழுது நீங்கள் கேட்க ஆரம்பித்து விட்டீர்களோ அப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே சகல நன்மைகளும் உண்டாகும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்றைக்கு நான் உங்கள் நடுவிலே பேசினாலும், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டாலே பிடிக்காதவனாக, அவருடைய பெயரை சொன்னால் ஆகாதவனாக, அந்த ஜனங்களை எல்லாம் நான் வெறுக்கிறவர்களாக ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். இயேசு என்று சொன்னால் அந்நிய தேசத்தினுடைய தெய்வம் என்று சொல்லி அப்படிப்பட்ட தெய்வத்தை வழிபடுகிற இந்த மக்களை நான் கேவலமாக பேசின நாட்கள் உண்டு. ஆனால் இந்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்னை ரட்சித்தார். அந்த ரட்சிப்பை சுவிசேஷமாய் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. பாவத்தினாலே உண்டாகிற வேதனை அனுபவித்தவன் நான். பாவம் செய்து அதனாலே அக்கிரமத்தை செய்து அதன் மூலமாக அனுபவித்த மரண பயம் என்னை வாட்டிற்று. ஆகவே நான் கலங்கினேன், தவித்தேன், துடித்தேன். ஒருவர் மீட்க மாட்டாரா என்று சொல்லி, ஒரு தெய்வமாவது என்னை மீட்க கூடாதா என்று சொல்லி வேண்டின காலம் உண்டு பிரியமானவர்களே. ஆனால் எந்த தெய்வங்களும், வழிபட்டு கொண்டிருந்த தெய்வங்களும், நான் வணங்கி நின்ற தெய்வங்களும் கூட தெய்வமாக கருதப்பட்டவைகள் எவையுமே என்னை மீட்கவில்லை. ஆனால் நான் வணங்காதவரும் நான் நினைக்காதவருமாகிய இந்த இயேசு கிறிஸ்துவே என்னை மீட்டு உங்கள் நடுவில் நிறுத்தி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நான் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்தவன். சாதாரணமாய் அல்ல, பாரம்பரியமான இந்து குடும்பம், பூஜை புனஸ்காரங்கள் நிறைந்த குடும்பம். என் வாழ்க்கையிலே நான் சிறு பிள்ளையிலிருந்து பக்தி வைராக்கியத்தில் வளர்க்கப்பட்டேன். அப்படி பக்தி வைராக்கியத்திலே வளர்க்கப்பட்ட போது செய்கிற பூஜைகள் வீணாக கூடாது என்பதற்காக எந்த தெய்வத்திற்கு எப்பொழுது பூஜை செய்ய வேண்டும், எந்த தெய்வத்திற்கு எதை கொண்டு பூஜை செய்ய வேண்டும், எந்த தெய்வத்திற்கு எந்த நிமிடத்திலே பூஜை செய்தால் அது பலன் கொடுக்கும் என்ற நுணுக்கங்களை அறிந்து அந்த தெய்வங்களுக்கு அப்படியே பக்தி சிரத்தையோடு கூட அந்த வழிபாடுகளை செய்து அதனுடைய சக்திகளை பெற்றுக்கொண்டேன். நான் ஒரு தேவி உபாசகன், அம்மன் பக்தனாய் வாழ்ந்தவன். அப்படி அம்மன் பக்தனாய் தேவி உபாசகனாய் வாழ்ந்து அந்த சக்திகளை எல்லாம் எனக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பிரயத்தனம் செய்து அதன் மூலமாக அரிய சக்திகளை எல்லாம் பெற்றுக்கொண்டேன். நான் சொல்லுகிறது அப்படியே நடக்கும். குறி சொல்லுகிறதை போல நான் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தைகள் அப்படியே பலிக்கும். அப்படிப்பட்ட காலங்கள் எத்தனை வயது தெரியுமா? 13 வயதிலே அப்படி நான் சக்திகளை பெற்றேன். அதோடு நின்று இருந்தால் பரவாயில்லை. மேலும் மேலும் நான் செய்த காரியம் இன்னும் அதிகமான சக்திகளை பெற வேண்டும் என்பதற்காக ஆவிகளோடு பேசுகிறது எப்படி, ஆவிகளோடு பழகுகிறது எப்படி, ஆவியின் உலகத்திலே சஞ்சரிப்பது எப்படி என்பதை அறிந்து கொண்டு நான் வாழ்ந்து வரும் பொழுது 17வது வயதிலே ஒரு பெண்ணை நான் அடைய நினைத்து அதை அடைய முடியாமல் போனதினாலே அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற வெறி பிடித்தவனாக அவளுக்காக நான் என்னென்ன செய்ய முடியுமோ செய்து பார்த்து அவள் கிடைக்காத காரணத்தினாலே அதை இந்த 13 சக்திகள் இடத்திலே கேட்டு அவைகள் மூலமாக அவைகளை அடைவதற்கு முயற்சி செய்த பொழுது அவைகள் மாந்திரிகத்தின் வழி எனக்கு காட்டிற்று. மாந்திரிக வழிகளிலே வசியப்படுத்தக்கூடிய மையை தயாரிக்க வேண்டும் என்று எனக்கு சொன்னதினாலே நான் மையை தயாரிப்பதற்கு பிரயத்தனப்பட்டேன். காரணம், நான் முறைப்படியான மந்திரத்தை கற்றுக்கொண்டு இருக்கவில்லை. மந்திரத்தை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது. என் பக்தியின் சிரத்தையினாலே, பக்தி வைராக்கியத்தினாலே அரிய சக்திகளை பெற்றிருந்தாலும் இந்த மாந்திரிக சக்தி எனக்குள்ளே இல்லாததினாலே நான் தயாரித்த மை எனக்கு பலன் கொடுக்கவில்லை. ஒரு மந்திரவாதியின் இடத்துல போய் சொன்னேன், எனக்கு இந்த மையை தயாரித்துக் கொடு என்று. சில வழிகளை எனக்கு காட்டினான். அதிலே ஒரு வழி, ஒரு தலைப்பிள்ளை கர்ப்பமாகி 3 மாதம் நிறைவடைந்த ஒரு கர்ப்பஸ்திரியினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற அந்த கருவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எனக்கு கட்டளையிட்டான். அப்படி அவன் சொன்ன வண்ணமாக ஒரு பெண்ணுடைய கருவை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தேன். அடுத்ததாக ஒரு பிறந்த பிள்ளையை கொண்டு வர வேண்டும், அது ஆண் பிள்ளையா இருக்க வேண்டும் என்று சொன்னதுபடி அப்படி அந்த பிள்ளையும் கொண்டு வந்து கொடுத்தேன். பிரியமானவர்களே, இதன் மூலமாக ஒரு மையை தயாரிக்க என்னை பயன்படுத்தி கொண்டான். அந்த மையை தயாரித்து முடித்த பொழுது அது அபூர்வ சக்தி படைத்ததா இருந்தது. எப்படி? அதை என் நெற்றியிலே வைத்தால் அது தானாக திருசூலமாய் மாறும். அது மாத்திரமல்ல, அந்த மைய நெற்றியில இருக்கும்போது நெற்றியை பார்க்கிறவர்கள், அந்த மையை பார்க்கிறவர்களுக்கு அப்படியே மதிமயங்கிவிடும். நான் எதை சொன்னாலும் அப்படியே செய்வார்கள், மறுதளிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ சக்தி என் இடத்துல கொடுத்து விட்டு அதை வெறுமையாக பயன்படுத்தக்கூடாது என்றும் அதற்காக ஒரு அரிய சக்தி வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஒரு துஷ்ட தேவதை எனக்கு கொடுத்தான். அந்த துஷ்ட தேவதைக்கு ரத்தத்தினாலே அபிஷேகம் செய்து பூஜை செய்ய வேண்டும் என்று எனக்கு உத்தரவு கொடுத்திருந்தான். அது மாத்திரமல்ல, இந்த மையை பயன்படுத்தி நான் மற்றவர்களுக்கு செய்கிற அந்த காரியங்களை மனிதர் மூலமாய் செய்யாமல் சக்திகளின் மூலமாய் செய்வதற்காக எனக்கு 3 குட்டி சத்தான்களை கொடுத்தான்.
அந்த குட்டிச்சாத்தான்கள் அபூர்வ சக்தி படைத்தது. காற்று போக முடியாத வேகத்திலே போகும், காற்று புக முடியாத இடத்திலே புகுந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ சக்தி அந்த 3 குட்டிச்சாத்தான்களுக்கு இருந்ததை எனக்கு கொடுத்த பொழுது நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். உலகத்திலே என்னை விட பெரிய மனிதன் யாரும் இல்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டேன். ஆனால் அதனுடைய விபரீதம் எனக்கு தெரியாது. இப்படி அந்த மையை கொண்டு வந்து எந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று நினைத்தனோ அந்த பெண்ணை அடைந்தேன். அவள் 3வது நாள் மரித்து போனாள். அதன் பிறகு நான் யாரையெல்லாம் பழி வாங்க துடித்தேனோ அவர்களெல்லாம் பழி வாங்கினேன். யாரையெல்லாம் அடைய துடித்தேனோ அவர்களெல்லாம்